நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. போல நடப்பவள் என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள் எந்த தாய்க்கு வாய்த்த மருமகள். சிந்தையில் தாவும் பூங்கிழி, அவள் சொல்லிடும் வார்த்தை தேன்துளி, அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சீர்ப்பவள், மெல்லிய தாமரை காலெடுத்து நடையில் பழகும் பூந்தேறு, மெட்டிய காலில் நான் மாட்ட மயங்கும் பூங்கொடி. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ. சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகப்பூ. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ. Thank you, Subhan. Nice, nice. Thank you. Sir, take it. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சையத் சுபஹான். சுபான் அல்லா, क्या गाएं आप? Thank you, sir. ரொம்ப சந்தோஷம். கண்ணம், இட்ஸ் நாட் கண்ணம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு பாடி. அந்த மணக்கும் சந்தன பூ, அந்த பூ என்ன நோட் பாடுறீங்க நீங்கள்? மணக்கும் சந்தனப்பூ, அந்த நோட் தானா? அந்த பஞ்சமம் தானா அது? மணக்கும் சந்தன பூ, அதுதான் ஒரிஜினல். அப்போ சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. கண்ணம் என்ன தெரியுமில்ல? அது கண்ணம் இல்லை, கண்ணம். அந்த கடைசியில் என்ன சிரிப்பது எதுக்கு அப்படி? அதே வெக்கப்படுறீங்க, எதுக்கு அந்த சிரிப்பு? எதுக்கு சிரிச்சிங்க? இல்லை பாட்டில் அப்படி வரும். ஸோ நான் அதை விட இப்போ நீங்கள் சிரித்தது ரொம்ப நல்லா, ரொம்ப சகஜமாக இருந்தது. இப்போ நீங்கள் சிரித்தது ரொம்ப, அது நேச்சுரலாக வரணும்னு ரொம்ப இல்லை அது அன்நேச்சுரலாக இருந்ததுன்னு நான் சொல்லலை. எனக்கு எதுக்கு சிரிக்க வருது எனக்கே தெரியாது. பாட்டில் திடீர்னு சிரிச்சிடுவேன் நான். அது ஒரு ரொமான்டிக் எக்ஸ்பிரஷன். கடைசியில் வந்து இது ஏதாவது சொல்லியாச்சுன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குன்னு சொல்லி. ஆனால் 3 பேர் மட்டும் சிரிக்க சொல்லி நம்ம கேட்கக்கூடாது பாட்டில். ஒன்று சுஜாதா, அப்புறம் சுசீலம்மா, அப்புறம் சித்ரா. இவங்க வெளியில், பாட்டுக்கு வெளியில் எப்போவுமே சிரிச்சிட்டு தான் இருப்பாங்க. பாட்டில் சிரிக்க சொன்னால் மட்டும் ரொம்ப ரிசர்வ் ஆகிடுவாங்க. ரொம்ப 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 ரிசர்வ். இன்னொன்று, எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எனக்கு என் கம்ப்ளைண்ட் கேட்குறதுக்கு யாருமே கிடையாது.
ஒரு தடவையாவது சுஜாதாவோட சேர்ந்து ரெக்கார்டிங் பாடணும்னு எனக்கு ஆசை. 2 பேர் சேர்ந்து ஒரே ரெக்கார்டிங் தியேட்டரில் இருந்தாலும் சரி, இல்லை சார் முதல்ல நீங்கள் பாடிடுங்க அப்புறமா நான் பாடுறேன்னு தான் சொல்லியிருக்க தவிர இதுவரையிலும் 2 பேர் சேர்ந்து பாடினதே கிடையாது பாட்டு. ஐ டோன்ட் நோ வை, எனக்கு அந்த பாக்கியம் எப்போ கிடைக்க போகுதோ என்னமோ தெரியும். பட் கம்மிங் டு யூ, இட் வாஸ் வெரி ஸ்வீட் அண்ட் யூ ஆர் என்ஜாயிங் சிங்கிங். நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த பாட்டில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய். யூ ஆர் யங் காய் அண்ட் வெரி ரொமான்டிக் காய், ஐ குட் see it, வெரி ஹேண்ட்ஸம் காய். இந்த பாட்டு ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் வரும், மெயில்ஸ் வரும். இந்த ஒன்று பேசாத, நீ பேசாத, சரி ஓகே, நீ பேசாத. ஆல் தி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னால் பாடின பாடல் கார்த்திக் சார் பாடல், இப்போ பாடின பாடல் பிரபு சார் பாடல். அந்த ஜென்ரேஷனில் இருந்த எல்லா லீடிங் ஆக்டர்ஸ்க்கும் நீங்கள் குரல் கொடுத்துட்டீங்க. அவங்களோட தந்தையார்கள் சிவாஜி கணேசன் சார், முத்துராமன் சார் அவர்களுக்கும், சிவகுமார் சார் எல்லாருக்கும் குரல் கொடுத்துருப்பீங்க. இப்போ 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு வரும்போது கௌதம், கார்த்திக், விக்ரம் பிரபு, இவங்களோட படங்களில் உங்களோட பாடல்களை எதிர்பார்க்க முடியுமா? ஏதாவது பாடியிருக்கீங்களா வரப்போகிற படங்களில்? யாராவது பாட்டு கொடுத்தா பாடுறது நம்ம தொழில், அவ்வளோதான். கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், கிடைக்கலன்னா இன்னும் சந்தோஷம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு பாடக்கூடியவங்களுக்கு நிறைய அவகாசம் கிடைக்கணும். கிடைச்சதுன்னா ஒரு புக்கில் எழுதுக்கலாம், நான் 3rd ஜென்ரேஷன் கூட பாடிருக்கிறேன்னு. கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்கும், பாடுவேன் நிச்சயமாக. அதான் சார் என்னோட ஆசை. இது பாடக்கூடாதுன்றதா சார்? இல்லை, இந்த 3rd ஜெனரேஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், இந்த 3 ஜெனரேஷன்ஸ்க்கும் நீங்கள் பாடி இருக்கணும். அப்படி எல்லாமே கடவுளோட அனுகிரகம் சார், அதுதான் சொல்கிறேன் நான். காட் அந்த அவகாசம் நமக்கு கொடுத்தால், பாடக்கூடிய சக்தி கொடுத்தால் நிச்சயமாக பாடுவேன். சந்தோஷம். யூ வில் சார். ஃபேண்டாஸ்டிக். Thank you. सुभान अल्लाह, क्या बात है, क्या गाया आपने. தேங்க்யூ மேம். You have your own style, very unique voice. I like the way you sang the song, very soothing, soft voice, and that reflected in your singing also. தேங்க்யூ மேம். And sir has told to speak more about you, that's more about the children, but I can't stop myself. Please, sir, please, I'm honored. Please, Sadhana ji, please. And I totally agree with Srini sir that we all are blessed by your presence. Thank you. Balu sir, Mm. feeling so blessed to be sitting here with you, a person whom I idolize, admire, respect a lot. Thank you so much. Thanks for joining us. Most welcome. And Subhan, ஐயோ எவ்வளோ செல்லமாக பாடின கண்ணா. It was so sweet. தேங்க்யூ மேம். And I love this song. I am totally excited. My body is so excited. First of all, this presence here, his presence here. And இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அண்ட் பாலு சார் எப்படி இது இந்த ரொமான்ஸ்ன்னு அந்த பாட்டில் அப்படி இட் ஓவர்ஃப்ளோஸ். எவ்வளோ சந்தோஷமாயிருப்பேன் அந்த பிரபு சாருக்கு இந்த சாங் கிடைச்சோ அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஹீ இஸ் ஆக்டட் ஸோ வெல். Very well. Very, very well. அச்சோ that scene is still fresh in my mind. I love this song. And Balu sir, how do you bring so much of romance into your singing? because he is very romantic. Yes, sir. Yes. Oh, wow. I'm very romantic, no doubt about it. Why should I hide that? And Wali sir அவ்வளோ அழகாக எழுதியிருந்தார். And Raman has, you see, he doesn't look like a romantic person, but he is a very romantic person. He romances music. He romances Allah. He is very sincere to whatever he does, and he enjoys whatever he does it. ஸோ அது நம்ம மேலே பிரதிபலிக்கும், டெஃபினட்டாக பிரதிபலிக்கும். அதுதான் மியூசிக் டைரக்டரோட ஜாப் இஸ் டு மேக் அஸ் டு சிங் லைக் ஹவு ஹீ வாண்ட்ஸ் இட். பிகாஸ் நமக்காக பாடுறதில்ல, ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆர்டிஸ்டுக்காக பாடுறோம். நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, மியூசிக் இஸ் அ டீம் ஒர்க். என்னால் தான் இந்த பாட்டு ரொம்ப அமர்க்களமாக வந்திருக்குன்னா அவரை விட முட்டாள் கிடையவே கிடையாது. இட் ஒர்க்ஸ் வித் ஸோ மெனி பீப்புள்ஸ். இந்த மியூசிஷியன்ஸ் எவ்வளோ அழகாக, யார் அந்த தபலா வாசிச்சவர், அவர் பேர் என்ன சார்? ரொம்ப அழகாக பேசுது சார் உங்கள் கையெல்லாம், ரொம்ப அழகாக. இந்த பிக்கப் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. காட் பிளஸ் யூ. ஸோ அந்த மியூசிஷியன்ஸோட பார்ட்டிசிபேஷன், எவ்ரிதிங் இஸ் தேர். எனிவே இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல்லி சங் சாங். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, Said Subhan. All the best.